மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான அந்த மகளிர் உரிமை தொகையை எப்படி முன்கூட்டியே கிட்டத்தட்ட 1,31,00,000 என்றால் 1,31,00,000 பேருக்கும் இந்த 3 மாதத்துக்கான உரிமை தொகையை ஒரே நேரத்தில் செலுத்துவது எப்படி? இதை முன்தேதியிட்டு கொடுக்க முடியுமா? அரசு திட்டங்களை, அரசு நலத்திட்டங்களை இப்படி முன்தேதியிட்டு கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு என்ன பதில் அளிப்பது என்று இந்த ஆலோசித்த போதுதான் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற அஸ்ஸாம் மாநிலமே வழிகாட்டி இருக்கிறது. அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா அவர் என்ன அறிவிப்பு வெளியிட்டார் என்றால், அங்கே இதே போல கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்தே இதே போல ஏழை பெண்களுக்கு இத்தனை ரூபாய் வழங்குவது என்ற திட்டம் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் வருகிற ஏப்ரல் மாதம் அஸ்ஸாமிலே போஹேக் பிஹு, அதாவது அவர்களுடைய நியூ இயர், அஸ்ஸாமிய மக்களின் புது வருட கொண்டாட்டம் ஏப்ரல் மாதம் வருது. அதற்காக இன்னும் சொல்ல போனால் நம்மளை போலவே அஸ்ஸாமுக்கும் சட்டமன்ற தேர்தல் வருது. இதையெல்லாம் ஆலோசித்த அஸ்ஸாம் பாஜக அரசு ஜனவரி 4ஆம் தேதியை அறிவித்து விட்டது. என்ன அறிவித்து விட்டது என்றால், மொத்தம் 8,000 ரூபாய் அஸ்ஸாம் பெண்களுக்கு அவர்களுடைய அக்கவுண்டிலே மாதம் 8,000 ரூபாய் பிப்ரவரி 20ஆம் தேதி அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கடந்த ஜனவரி 4ஆம் தேதியே அஸ்ஸாம் முதலமைச்சர் அறிவித்து விட்டார். அதாவது இந்த வழக்கமான நம்ம கொடுக்கிற உரிமை தொகை போல அங்கே கொடுக்கிற உரிமை தொகை 5,000 ரூபாய், அதோடு சேர்த்து இந்த அவர்களுடைய நியூ இயர் அஸ்ஸாம் புது வருட பண்டிகை அதற்காக 3,000 ரூபாய் கிஃப்ட் என சேர்த்து மொத்தம் 5,000 + 3,000 8,000 ரூபாய் உங்களுடைய பெண்களின் கிட்டத்தட்ட 37 லட்சம் பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று ஜனவரி 4ஆம் தேதி அஸ்ஸாம் முதலமைச்சர் அறிவித்து விட்டார். அதையே நாம் முன்னுதாரணமாக வச்சுக்கலாம் என்று இங்கேயும் ஆலோசனை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இன்று அதற்கான அத்தனை மெக்கானிசமும் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று காலை அவரவர்களுடைய வங்கி கணக்கில் சென்று விழுமாறு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை.